Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து first normal form எப்படி second normal formக்கு decompose பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பேசிக் பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா? ஒரு ரிலேஷனுக்கு வந்து decompose பண்ணும்போது lossless joint decomposition-ஆவும் இருக்கணும், dependency preserving-ஆவும் இருக்கணும். அதுல வந்து lossless joint decomposition வந்து mandatory property. அது எப்பயுமே வந்து ஒரு ரிலேஷனை டீகம்போஸ் பண்ணால் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். ஆனால் அந்த ரிலேஷன் வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங்காக இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். அதனால் அது வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங் வந்து மேண்டேட்ரி ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஆனால் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு ரிலேஷன் வந்து தேர்ட் நார்மல் ஃபார்மில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்பயுமே லாஸ்லெஸ் அப்புறம் டிபெண்டன்சி ப்ரிசர்விங். அதனால தான் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ரிலேஷனை நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு டீகம்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து குட் டேட்டாபேஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ரிலேஷன் வந்து பிசிஎன்எஃப்ல இருந்தால் அது டிபெண்டன்சி ப்ரிசர்விங்காகவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். சரியா? இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷனில் வந்து PQRST attributes ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்காங்க. PQ determines R, S determines T. நமக்கு வந்து கேண்டிடேட் கீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் டீகம்போஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே டீகம்போஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கேண்டிடேட் கீ கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குன்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கேண்டிடேட் கீ டிட்டர்மின்ஸ் எ நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். அதே மாதிரி செகண்ட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ட் ஆஃப் எ கேண்டிடேட் கீ டிட்டர்மின்ஸ் எ நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். ஸோ இதுவுமே நமக்கு வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி டீகம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்க்கெலாம் பார்ஷியல் டிபெண்டன்சிஸ் இருக்கோ அதெல்லாம் தனி ரிலேஷனாக வச்சுட்டோன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா கேண்டிடேட் கீக்கு ஒரு தனி ரிலேஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் R1 ஆஃப் PQSன்னு டீகம்போஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது PQ டிட்டர்மைன்ஸ் R. ஸோ இதில் வந்து எனக்கு என்னது PQRன்னு நான் இங்கே போட்டுக்கிடுவேன். ஸோ ஏன்னா இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது. எதுக்கெல்லாம் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கோ அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்லாம் தனி ரிலேஷனில் போடுவேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் R3 ஆஃப் ST. ஸோ நான் வந்து இந்த ரிலேஷனை வந்து 3 ரிலேஷன்ஸாக நான் வந்து டீகம்போஸ் பண்ணிட்டேன். சரியா? இப்போ வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரிலேஷன் வந்து லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே காமன் ஆட்ரிபியூட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் காமன் ஆட்ரிபியூட் வந்து PQR. ஸோ R2ல் வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் R12 PQRSன்னு சொல்லி கம்பைன் பண்ணலாம், R3 வந்து STன்னு கம்பைன் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா S determines T. ஸோ இதில் வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ் இதுக்கு க்ளோஸர் எடுத்தோன்னா இந்த ரிலேஷனில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த ரிலேஷன் வந்து லாஸ்லெஸ் ஜாயிண்ட் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வந்து இதுதான் ஃபஸ்ட் ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் பார்த்துட்டோம். இப்போது செகண்ட் ப்ராப்ளமில் நான் சொன்ன ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து எந்தெந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்க்கெலாம் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கேண்டிடேட் கீ என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ கேண்டிடேட் கீ வந்து PR. ஸோ ஃபஸ்ட்டு P டிட்டர்மின்ஸ் Q. இதில் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கா? இருக்குது. ஓகேவா? Q டிட்டர்மின்ஸ் T. இதில் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கா? இல்லை. ஸோ அதை அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து R டிட்டர்மின்ஸ் S. இதில் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கா? இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நான் என்ன சொன்னேன், எதுக்கெல்லாம் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கோ அதெல்லாம் தனி டேபிளாக இருக்கும் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் R1 ஆஃப் PQ திருப்பி Qலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, க்ளோஸர் PQ. இப்போ இதை அப்படியே வச்சுருங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் R2 ஆஃப்
ஆர்எஸ், ஏன்னா இதுவும் ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சி. நெக்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன், எதுக்கு கேண்டிடேட் கீ இருக்கோ அதை அப்படியே போடணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ பிஆர். இப்போ நம்ம எல்லா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸும் போட்டோமா? இல்லை, Q டிட்டர்மைன்ஸ் T இருக்குது. அப்போ Q டிட்டர்மைன்ஸ் T இங்கே என்ன போடுவோம், எதில் போடுவோம்? ஏன்னா இது வந்து நமக்கு வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி கிடையாது, இது வந்து நமக்கு வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் டிட்டர்மைன்ஸ் அ நான் ப்ரைம் ஆட்ரிபியூட். பட் இப்போ நம்ம வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சியை பற்றி பாதர் பண்ணலை. நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மை செகண்ட் நார்மல் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுறணும் தான். ஸோ Q டிட்டர்மைன்ஸ் T. ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நான் இந்த இதிலே நான் ஆட் பண்ணிக்கேன். ஏன்னா Pலேருந்து எனக்கு Q கிடைக்குது, Qலேருந்து T கிடைக்குது. சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எந்த இதில் வந்து நமக்கு வந்து க்ளோஸர் எடுத்த எல்லா ஆட்ரிபியூட்ஸ் கிடைக்குதோ அதை ஒரு ரிலேஷனாக நம்ம போட்டுக்கிறோம். சரியா? ஏன் அது ஒரு பாயிண்ட். உங்களுக்கு ஈஸியான ட்ரிக் என்னென்னா, P க்ளோஸர் எடுத்து அந்த க்ளோஸரில் இருக்க என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் கிடைக்குதோ அதை ஒரு ரிலேஷனாக போட்டுக்கலாம். ப்ரொவைடட் இந்த ரிலேஷன் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சியாக இல்லாதனால ஒரே தான் நான் போட்டுக்கிறேன். சப்போஸ் எனக்கு இங்கே ஒரு ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து இங்கே பார்ஷியல் டிபெண்டன்சியாக வந்தது அப்படின்னு சொன்னால், நான் வந்து இது கூட சேர்த்து போட முடியாது, அதை நான் வந்து தனி ரிலேஷனாக தான் போட முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுப்பாங்க. கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணணும், கேண்டிடேட் கீஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், எந்தெந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்க்கெலாம் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை தனி டேபிளில் தனி ரிலேஷனில் அதை போட்டுறணும். சப்போஸ் ஏதாவது ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கிற ரிலேஷனில் டீகம்போஸ் பண்ண இதில் வந்து நம்ம கம்பைன் பண்ணி விட்டுறணும். எப்படி கம்பைன் பண்ணணும்னா அது நமக்கே தெரியும் எதில் கம்பைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சும்மா அப்படியே ஆஸ் இட் இஸ் இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போது நம்ம ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டோட க்ளோஸர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் அதை எதோடு சேர்த்து கம்பைன் பண்ணணும்னு. பட் கம்பைன் பண்ணும்போது எப்படி, இப்போ நான் இங்கே QTயை கம்பைன் பண்ணியிருக்கேன். ஏன் ரீசன், ஏன்னா Q டிட்டர்மைன்ஸ் T அதில் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி கிடையாது. அதனால நான் வந்து இந்த PQவோடு சேர்த்து நான் கம்பைன் பண்ணிட்டேன். சப்போஸ் இங்கே ஒரு பார்ஷியல் டிபெண்டன்சிங்கிற இது வந்திருந்தது அப்படின்னா இதையும் நான் தனியாக ஒரு ரிலேஷனில் தான் போட்டிருக்கணும். சரியா? ஸோ வந்து இப்போ நான் வந்து இப்போ இதை போட்டுட்டேன். ஸோ அதுதானே நான் இங்கே சொல்லியிருந்தேன், PQT RS PR. ஓகே, ஸோ நான் இப்போ இதை போட்டாச்சு. இப்போ நான் வந்து லாஸ்லெஸ் ஜாயின்ட் டீகம்போசிஷனாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் P தான் வந்து எனக்கு காமன் ஆட்ரிபியூட். ஸோ Pலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது, Qலேருந்து எனக்கு T கிடைக்குது. ஸோ ஐ எம் ஏபிள் டு டிட்டர்மைன் ஆல் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ரிலேஷன் R2. ஸோ நான் வந்து என்ன கம்பைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், R12 ஆஃப் PR QT போட்டுக்கலாம், PQRT போட்டுக்கலாம். அப்புறம் நான் வந்து எனக்கு என்ன இருக்குது, R3 ஆஃப் RS இருக்குது. இப்போ R டிட்டர்மைன்ஸ் S. ஸோ ஐ எம் ஏபிள் டு கெட் ஆல் தி ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த ரிலேஷன் இது. ஸோ இப்போ நான் இதை கம்பைன் பண்ணால் எனக்கு என்ன வரும், PQRSTன்னு வந்துடும். ஸோ இந்த ரிலேஷன் வந்து லாஸ்லெஸ் ஜாயின்ட் டீகம்போசிஷன். சரியா? இப்போ அதுதான் நான் இங்கே காட்டியிருக்கேன். எக்ஸாம்பிளோடு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் கன்க்ளூட் பண்ணியிருக்கேன், ரிலேஷன் வந்து லாஸ்லெஸ். திஸ் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி செக்ட் ஆல்வேஸ் ஆஸ் இட் இஸ் அ மேண்டேட்ரி ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கேண்டிடேட் கீ ஐடென்டிஃபை பண்ணுறது. கேண்டிடேட் கீ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஐடென்டிஃபை பண்ணோன்னே எந்தெந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிக்கெலாம் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு இருக்குது, இதுக்கு இருக்குது, ஏன்னா எல்லாமே ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் கேண்டிடேட் கீ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இருக்குது. P டிட்டர்மைன்ஸ் Xக்கு இருக்கா? ஆமாம் இருக்குது, இதுக்கும் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது. W டிட்டர்மைன்ஸ் Y, இதுக்கு இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை. சரியா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து
எந்த டேபிளில் எந்த ஆட்ரிபியூட்ஸ் க்ளோஸ்டர் எடுத்து இந்த இது வருதோ அதோடு சேர்த்து கம்பைன் பண்ணி விடலாம். ஏன்னா இதுக்கு வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இப்போ என்ன இருக்குது பிக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிடேட் கீ எடுத்து எழுதிக்கலாமா, அதுக்கு எப்பயுமே ஒரு தனி ரிலேஷன்னு சொன்னேன் இல்லையா, எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்குது. ஸோ இதுக்கு பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கிறனால நான் அப்படியே போட்டேன். பட் பிக்யூஆர் இருக்குது. திருப்பி நமக்கு நீங்கள் கேட்கலாம், திருப்பி நான் இந்த பிக்யூவோட க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு என்ன வரும், பிக்யூஆர் வரும், அடுத்தது பிலேருந்து எக்ஸ் வரும். ஸோ நான் இங்கே எக்ஸ் போட முடியுமா, முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் பார்ஷியல் டிபெண்டன்சின்னு சொன்னனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் தனியாக ஒரு ரிலேஷன் கொடுக்குறேன். சரியா? இப்போ பாருங்கள், இப்போது ஸோ எனக்கு வந்து இதுவும் முடிஞ்சிருச்சு, இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பிஎஸ் டிட்டர்மின்ஸ் பிடபிள்யூ. ஸோ இதுவும் பார்ஷியல் டிபெண்டன்சினால இதுக்கும் நான் ஒரு தனி டேபிள் போடுறேன். பட் இங்கே டபிள்யூலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஒய் கிடைக்குது. இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒய்யை இந்த ரிலேஷன்லேயே நான் கம்பைன் பண்ணுறேன். சரியா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் R5 போட்டு எனக்கு அடுத்தது என்ன QS TU. ஏன்னா இது பார்ஷியல் டிபெண்டன்சி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா QS TU அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு டோட்டலாக வந்து 5 ரிலேஷனாக நான் இந்த ரிலேஷனை ரிலேஷன் ஆரை டீகம்போஸ் பண்ணலாம். சரியா? இப்போ டீகம்போஸ் பண்ண நான் உங்களுக்கு இப்போ இதில் நம்ம என்ன பண்ண முடியும், இது லாஸஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு R1ஐயும் R3ஐயும் நான் எடுத்திருக்கேன். R1ஐயும் R3ஐயும் எடுத்திருக்கேன். ஏன்னா P தான் வந்து காமன் ஆட்ரிபியூட். P காமன் ஆட்ரிபியூட்னால் எனக்கு R3 இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்ஸ் கிடைக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் R13 எடுத்து இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு R13 எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து PQSX கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எனக்கு PQR கிடைக்கும். ஸோ நான் ஏதாவது ஒரு இதில் கம்பைன் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக இது லாஸ்லெஸ் ஜாயின் டீகம்போசிஷன் தான் வரும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இங்கே கிளியராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே நான் சொன்னதை தான் அப்படியே எழுதியிருக்கிறேன். ஒன்லி திங் நான் கேண்டிடேட் கீயை ஒரு ரிலேஷனாக கடைசியில் போட்டிருப்பேன். நான் அதில் வந்து ஃபஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், இதில் கடைசியாக போட்டிருப்பேன். நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து லாஸ்டஸ்ட் ஜாயின் இது வந்து பெரிய ரிலேஷன் இருக்கிறனால எனக்கு வந்து டைக்ராமேட்டிக்காக ரெப்ரசன்ட் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு நான் வந்து கிளியராக இங்கே கொடுத்துருக்கேன். ஜாயின் R1 ஆஃப் PQR அண்ட் R4 ஆஃப் PX. ஸோ இதை கம்பைன் பண்ணால் நமக்கு இது கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதையும் R5யோடு இது பண்ணணும். அதுக்கு காமன் ஆட்ரிபியூட்ஸ் வந்து PQ. ஸோ ஆஃப்டர் ஜாயினிங் வி கெட் எல்லாமே நான் செக் பண்ணிட்டு தான் நான் இதை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் போட்டிருக்க கரெக்டானு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மில் ஒரு ரிலேஷன் இருக்குது, அதை எப்படி நம்ம செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வரலாம் அல்லது டீகம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரிலேஷன் வந்து செகண்ட் நார்மல் ஃபார்ம் இருக்குது, அதை எப்படி நம்ம தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.